இன்றைக்கி நாம் ரொம்பவே சாஃப்டாக அதிக நேரத்துக்கு இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கிற மாதிரி புதினா வச்சு ஒரு லாச்சா பராத்தா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம புதினா சேர்த்து பண்ணியிருக்கோம், கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணால் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப்பு போல் சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்கணும். சாஃப்டாக இருக்கணும். இந்த டோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக மாவு வந்து பிசைஞ்சிட்டோம். இப்போ தேவையான சைஸுக்கு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவி இதை நல்லா வந்து சப்பாத்திக்கு எந்த மாதிரி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம விசிறியெல்லாம் மடித்து வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த ஒரு ஷேப்புக்கு இந்த மாதிரி 1 பை 1 நம்ம வந்து மடித்து எடுக்கணும். இது உங்களுக்கு ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கத்தி வச்சு ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒரே ஈவனாக எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மடிச்சுட்டு இம்மீடியட்டாக ரோல் மாதிரி நம்ம சுற்றி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ எடுத்துகிட்டு எட்ஜை மட்டும் சைடில் அடியில் வச்சு ஃபுல்லாகவே சீல் பண்ணிடுங்க. இப்போ அவ்வளோதான். கொஞ்சமாக மாவு தூவி லேசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம தோசை தவாவில் போட்டு சுட்டடிக்க போகிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் இது சுட்டதுக்கப்புறமா நம்ம பரோட்டா அடிப்போல் அந்த மாதிரி அடித்து கூட எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணலை. இப்போது நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் கலர்லாம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.